எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் முத்து விஜய். பிக்சல்ஸ் மூணு இன்னொரு வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு iOS 18 பார்க்கலாம். இது வந்து ஒரு லேட்டான வீடியோ தான் புரியுது. ஆனால் நான் ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல மாட்டேன். எனக்கு சத்தியமாக டைம் கிடைக்கல. ஒரு செப்டம்பர் மந்த் ரொம்ப டைட்டாக போச்சு. ஸோ கொஞ்சம் கேப் கிடச்சோடனே நான் iOS 18 இன்ஸ்டால் பண்ணேன். ஒரு ஐ திங்க் ஒரு 5 GB கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் அப்டேட் ஃபைல் சைஸ். ஆக்சுவலி எனக்கு ஃபைல் சைஸ் கரெக்டாக தரல. நான் அப்டேட் போட்டு போயிட்டேன். கொஞ்ச நேரம் அப்புறம் அது இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பட் 15 Pro Max வச்சுருக்கேன். என்னோடய ஃப்ரெண்டோட பிரதர்கிட்ட கேட்டிருந்தேன். 6 GB கிட்ட இருந்தது. நான் ஃபஸ்ட்டு என்னெல்லாம் நடந்ததுங்கிறத இப்போ சொல்லிடுறேன். ஃபீச்சர்ஸ் நெக்ஸ்ட்டு காட்டிடுறேன். அவர் சொன்னார், நான் அப்டேட் பண்ணும்போது ஹீட்டே ஆகலை, ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அப்படி இப்படின்னாரு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சொன்னார், ஐ டேக் மை வேர்ட்ஸ் பேக், ஃபோன் சார்ஜ் பண்ணும்போது பயங்கரமாக ஹீட் ஆகுதுன்னாரு. அண்ட் என்னோடய கொலீக்ஸ்கிட்ட கேட்கும்போது அவங்க ஒரு 14 Pro Max வச்சுருக்காங்க. அவங்க சொன்னாங்க, எனக்கு எந்த இதுவும் தெரியல, எந்த இஷ்யூஸும் இல்லை, நல்லா தான் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ எல்லோரும் போட்டோம். யார் என்ன சொன்னாங்கன்னா, நான் ஒரு இது இன்ஸ்டால் பண்ணி பார்க்குறேன், நான் யூஸ் பண்ணி பார்க்குறேன், எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுங்கிறத நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இன்ஸ்டால் பண்ணேன். ஒரு 3 to 4 days யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ இதோட என்ன ஃபீச்சர்ஸ்லாம் புதுசாக இருக்குது, எனக்கு அது எப்படி இம்ப்ரெஷன் கொடுக்குது, எல்லாத்தையும் பார்க்கலாம். டைம் வேஸ்ட் பண்ணாண்டா வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. iOS 18ஓட டாப் ஃபீச்சர்ஸ் இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேஜர் ரீடிசைன் கண்ட்ரோல் சென்டர்லேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். கண்ட்ரோல் சென்டரில் டோட்டல் ரீடிசைன் நடந்திருக்குது. நமக்கு ஃபேவரட்ஸ் வைக்கணுன்னாலும் வச்சுக்கலாம். இந்த மியூசிக் விஜெட் இந்த கண்ட்ரோல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நல்லா இருக்குது. ப்ளஸ் நீங்கள் இந்த ப்ளஸ் ஐக்கான் கொடுத்தீங்கன்னா நம்ம கண்ட்ரோல்ஸ் ஆட் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ரிமூவ் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கே இருக்க ஒரு கண்ட்ரோல் ரிமூவ் பண்ணியிருந்தேன். அந்த கண்ட்ரோலை நான் அகெயின் ஆட் பண்ணுறேன், மியூசிக் கண்ட்ரோல். ஸோ அந்த மியூசிக் கண்ட்ரோலை நான் இங்கே மறுபடியும் இங்கே எடுத்துகிட்டு போய் வைக்கிறேன். இப்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஐகான்ஸோட இதையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நமக்கு இந்த சைஸை நான் சேஞ்ச் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைசேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. பட் இதுக்கு நமக்கு ஒத்து போகிறதுக்கு கொஞ்சம் டைம் இன்னும் செட் ஆகணும். அது மட்டும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அண்ட் இப்போ இந்த மைக்ரோஃபோன் இது பண்ணிங்கன்னா ஆக்சுவலி நமக்கு முன்னாடி iOS 17 இந்த வாய்ஸ் ஐசோலேஷன் மோட் இருந்ததில்ல. ஸோ ஃபோன் பேசும்போது உங்களுக்கு அந்த வாய்ஸ் ஐசோலேஷன் எனேபிள் பண்ணணுன்னா இதே மாதிரி கண்ட்ரோல் சென்டர் இந்த மைக்கு மாதிரி இருக்குல்ல, இதை இது பண்ணிங்கன்னா அந்த யூஐ வரும். நம்ம வாய்ஸ் ஐசோலேஷனில் வைக்கணுமா, ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாண்டர்டாக இதெல்லாம். ஸோ அதில் நம்ம இது பண்ணி வச்சுக்கலாம். பட் எனக்கு இதுக்கு கொஞ்சம் செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. ஏன்னா இது ஒரு புது கண்ட்ரோல் சென்டர் டிசைனுங்கிறதுனால எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. நான் இதுக்கு செட் ஆகிறதுக்கு. மற்றபடி பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். பெருசாக எந்த குறையும் இல்லை. நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம் கண்ட்ரோல் சென்டரை. அண்ட் டார்ச்சோட யூஐலேயும் கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ நீங்கள் டார்ச் ஆன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு யூஐ வருது. இப்போது நான் இந்த பீம் வித்தை கண்ட்ரோல் இன்டென்சிட்டியை கண்ட்ரோல் பண்ணுறேன், டார்ச்சோட இன்டென்சிட்டியை. அதே மாதிரி பீம் வித்தையும் கண்ட்ரோல் பண்ணுறேன். ஸோ இப்போ நேரோ பீம் வித்தில் இருக்குது, இப்போது கொஞ்சம் வைடான பீம் வித்தில் இருக்குது. ஸோ இது கொஞ்சம் நல்லா இருக்குது ப்ளே அரவுண்ட் பண்ணுறதுக்கு. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீச்சராக இருக்குது. மற்றபடி பெருசாக எதுவும் இல்லை. நம்ம டார்ச் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா செட்டிங்ஸ் ஆப்லேயே கொஞ்சம் ரீடிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த பேட்ரிலாம் கொஞ்சம் முன்னாடியே கொண்டு வந்திருக்கிறாங்க. அதனால் நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்குதுங்கிற மாதிரி சொல்லுவேன். மற்றபடி பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் ஆப்பில் ஒரு ரீடிசைன் நடந்திருக்குது. ஒரு பெரிய ரீடிசைன் தான். இதுக்கு உங்களுக்கு செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ நம்ம ஸ்வைப் பண்ணி நெக்ஸ்ட் பேஜ் போகணுங்கிறது இல்லை, கீழேயே ஸ்வைப் பண்ணிங்கன்னா ரீசென்ட்லி டிலீட்டட், ஹிடன் இதெல்லாம் இருக்குது. அண்ட் நம்ம சர்ச் பண்ணணுன்னாலும் சர்ச் பண்ணிக்கலாம். ஏதாவது டேர்ம்ஸ் வச்சு சர்ச் பண்ணணுன்னாலும் சர்ச் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற ரிசல்ட்ஸ் நமக்கு ஃபோட்டோஸ் ஆப் கொண்டு வருது. அண்ட் பாஸ்வேர்ட்ஸ் ஆப் இருக்குது. அந்த பாஸ்வேர்ட்ஸ் ஆப் பார்த்திங்கன்னா
இது வந்து ஒன்றும் இல்லை, நம்ம ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே என்னென்ன ஒய்ஃபைலலாம் கனெக்ட் பண்ணியிருக்கோம், என்னென்ன அக்கௌண்ட்ஸில் சைன்இன் பண்ணியிருக்கோம், அதோட பாஸ்வேர்ட்ஸ் இதெல்லாம் வந்து சேர்த்துருக்கிற ஒரு மாஸ்டர் ஆப் மாதிரி. ஃபேஸ் ஐடி வச்சு நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம். மற்றபடி பெரிய விஷயம் எதுவும் இல்லை. உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஆண்ட்ராய்டு யூஸர் அண்ட் ஐஃபோன் யூஸரான எனக்கு வந்து அது வந்து லைக் ரெண்டுமே நான் வந்து இது பண்ணும்போதே எனக்கு பெருசாக அது யூஸ்ஃபுல்லாக தெரியல. பட் iOS 18 இன்ஸ்டால் பண்ணும்போதே அந்த ஆப் வந்து புதுசாக வந்திருக்குங்கிறத நமக்கு காட்டும். அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா நோட்ஸ் ஆப் வந்து நம்ம இந்த ஐபேடில் பார்த்துருந்தோம். லைக் நான் உங்களுக்கு காட்டல, பட் நம்ம இந்த WWDCயில் பார்த்துருந்தோம் அந்த மேத் நோட்ஸுங்கிற விஷயம். அதெல்லாம் இங்கேயும் இருக்குது. இப்போ நான் சும்மா ஒரு ஈக்குவேஷன் போடுறேன், 1/2 = 2 போடு, அதுவே வந்து நமக்கு ஆன்சர் காட்டுது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நல்லா இருக்குது. இப்போது நான் இந்த நோட்டை வந்து டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நல்லா இருக்குது. ஒரு கால்குலேட்டரை வந்து நோட்ஸ் ஆப் கூட இன்டெக்ரேட் பண்ணியிருக்குதுங்கிறது நல்லா இருக்குது. ஸோ அடுத்து வந்து மெயினான இது வந்து ஹோம் ஸ்க்ரீன் கஸ்டமைசேஷன் தான். ஹோம் ஸ்க்ரீன் கஸ்டமைசேஷன்னு பார்க்கும்போது நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆப்பை வந்து எங்கே வேணால் நம்ம வந்து வைக்க முடியும் அப்படிங்கிறது வந்து ஒரு மேஜரான கஸ்டமைசேஷன். நமக்கு இல்லைன்னா முன்னாடி டாப்பில் தான் இருக்கும், இப்போ வந்து நம்ம எங்கே வேணால் வச்சுக்கலாங்கிறது. அண்ட் கேமரா ஆப்லேயும் ஒரு சின்ன விஷயம் நடந்திருக்குது. இப்போ நான் வீடியோக்குள்ளே போகிறேன், வீடியோ போடுறேன். இங்கே நமக்கு பாஸ் ஐக்கான் இருக்குது பார்த்திங்களா, நம்ம பாஸ் பண்ணிக்கலாம், எகெயின் ப்ளே பண்ணிக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ என் ரூம் கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்குது, அதை வந்து கண்டுக்காதீங்க. இந்த மாதிரி விஷயங்களும் இருக்குது. புதுசாக கேமரா ஆப்பில் வந்து ஒரு சின்ன ஃபீச்சராக கொண்டு வந்திருக்கிறாங்க. மற்றபடி மெயினான ஃபீச்சர்னு பார்த்திங்கன்னா கஸ்டமைசேஷனில் ஆட் விஜெட் நம்ம முன்னாடியே பண்ணியிருக்கோம், எடிட் பேஜஸும் முன்னாடியே பண்ணியிருக்கோம். கஸ்டமைஸ்னு இருக்குது பார்த்திங்களா, இதுதான் விஷயம். இப்போது லார்ஜ்னு கொடுக்கும்போது ஐகான்ஸ் லார்ஜ் ஆகுது. இது ஒரு மினிமலாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, பட் எனக்கு இது ரொம்ப பெருசாக தெரியுது இந்த ஐகான்ஸ். ஸோ அதனால் நான் இதை பர்சனலாக யூஸ் பண்ண மாட்டேன். அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்மால்னு இருக்குது. அது வந்து நமக்கு நார்மலாக இருக்கிற மாதிரி. வின் நாய்ஸ் கொஞ்சம் அதிகமாக கேட்டதுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் லைட் டார்க் ஆட்டோமேட்டிக்லாம் இருக்குது. நம்ம டின்டட்லேருந்தே ஆரம்பிக்கலாம். பேசிக்காக இது வந்து ஐகான்ஸை டின்ட் பண்ணுது, நமக்கு ஏற்ற கலருக்கு வந்து நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். பட் பர்சனலாக நான் இது யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து கலர்ஸ் வந்து எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுதுன்னு சொல்ல மாட்டேன். ஆப்பிள் ஐகான்ஸ்க்கு ஓகே, பட் ஆப்பிள் ஐகான்ஸ்க்கே ஓரளவுக்கு ஓகே தான், கரெக்டாங்கிற மாதிரி சொல்ல மாட்டேன். பட் இந்த மார்வல் சாம்பியன்ஸ் ஆஸ்ஃபால்ட்டு இந்த மாதிரி கேம்ஸ்க்கெலாம் நல்லா இல்லை பார்த்தீங்களா. ஸோ அதனால் நான் பர்சனலாக இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ண மாட்டேன். மோனோக்ரோம் கூட இதில் ஓகே தான், லைக் இது கூட ஓகேவாக தெரியுது. மற்றபடி பட் மோஸ்ட்லி நான் இதை யூஸ் பண்ண மாட்டேன். நான் வந்து லைட் ஆர் டார்க்குக்கு போயிடுவேன். இப்போது லைட் மோடில் இருக்குது, நான் டார்க் மோடில் வைக்கும்போது வால்பேப்பரும் ஐகான்ஸும் டார்க் ஆகுது. ஆட்டோமேட்டிக்கில் வைக்கும்போது வால்பேப்பர் லைட் மோடில் இருக்குது, ஐகான்ஸ் டார்க் ஆகுது. நம்ம வேணும்னா இதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், டார்க் மோடுக்குள்ளே வச்சுக்கலாம். இல்லைன்னா டார்க் மோடில் இருக்கும்போது லைட் மோடில் ஐகான்ஸ் வச்சுக்கலாம். இல்லைன்னா லைட் மோடில் இருக்கும்போது வால்பேப்பர் மட்டும் டார்க் மோடில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி கஸ்டமைசேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டார்க் மோட் நல்லா தான் இருக்குது. இப்போது இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், இந்த ஃபோட்டோஸ் ஆப்பு, செட்டிங்ஸ், ஆப் ஸ்டோர், ஃபோன், இதுக்கெல்லாம் நல்லா தான் இருக்குது. பட் பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த ஸ்னாப்சாட் இதுக்கெலாம் வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி தெரியல. ஸ்னாப்சாட்டுக்கு கூட அவங்க சப்போர்ட் பண்ணலாம், பட் இந்த அகெயின் இந்த சாம்பியன்ஸ், ஆஸ்ஃபால்ட் இந்த கேம்ஸுக்கெலாம் பார்த்திங்கன்னா காம்ப்ளிகேட்டட் ஐகான்ஸ் இருக்குங்கிறதுனால அவங்களால இப்போனாலும் சப்போர்ட் பண்ண முடியாது. அண்ட் ஏதோ ஒரு ரீசனுக்கு கூகுள் பேக்கு வந்து ஜிபேக்கு வந்து அவங்க சப்போர்ட் பண்ணல. ஸோ என்னன்னு தெரில. ஸோ கொஞ்சம் அன்ஈவனாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் கிளாசிக்காக இருக்கட்டும்னு சொல்லிட்டு லைட் மோட்லேயே வச்சுருக்கிறேன். மற்றபடி பெரிய சேஞ்சஸுங்கிற மாதிரி எதுவும் iOS 18 கொண்டு வரல. அந்த ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் தான் மெயினான சேஞ்சாக இருக்கணும், பட் அதுவுமே இன்னும் நமக்கு இதாகலை. ஸோ இவ்வளோதாங்க iOS 18. பேட்ரி பேக்கப்லாம் வந்து எனக்கு வந்து ரொம்ப இம்ப்ரூவ்டுங்கிற மாதிரிலாம் சொல்ல, ஓகே அப்படின்னு சொல்லுவேன். கொஞ்சம் பக்ஸ் வந்து கம்மியான மாதிரி தெரியுது. ஓரளவுக்கு ரொம்ப நமக்கு 17 இருந்த மாதிரி அன்ஸ்டேபிள் ரிலீஸ் மாதிரி தெரில, ஓரளவுக்கு ஸ்டேபிளான ரிலீஸ் மாதிரி தான் தெரியுது. இன்னொரு ஃபீச்சர் என்னென்னா iMessageல இப்போ நம்மளால் மெசேஜை ஸ்கெடியூல் பண்ண முடியும். நான் ஒரு ஐஃபோன் யூஸர், இது என் ஃப்ரெண்டு. நான் இது பண்ணிவிட்டு நான் ஒரு மெசேஜ் போடுறேன். இங்கே சென்ட் லேட்டர்னு இருக்குது பார்த்தீங்களா, இது கொடுத்தா நம்ம மெசேஜை வந்து ஸ்கெடியூல் பண்ணிக்க முடியும். ஸோ iMessage
ஈகோசிஸ்டமில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் மற்றபடி பார்த்திங்கன்னா பெருசாக வேறு எந்த ஃபீச்சர்ஸும் இல்லை. ரொம்ப பெரிய சேஞ்சஸ்ங்கிற மாதிரிலாம் இல்லை. கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. பட் ஆனால் மேக்கில் வந்து ஐஃபோன் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஒரு ஈகோசிஸ்டமாக கனெக்ட் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதுக்கு வந்து macOS CQ நான் இன்ஸ்டால் பண்ணல இன்னும். நான் அதோட வீடியோவை கூடிய சீக்கிரம் கொண்டு வரேன். இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், பிடிக்கலன்னா டிஸ்லைக், மறக்காமல் சப்ஸ்கிரைப் டு பிக்சலிசன்.